நமது வாழ்க்கையில் வரும் பல துன்பங்களுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் சில வேளைகளில் நாம் நம்மீது ஏற்றிக்கொள்கிற அதிக சுமையே நமது துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாதிக்க வேண்டும், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லா பொறுப்பையும் நாமே ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மை மெதுவாக சோர்வடைய செய்கிறது. வாழ்க்கையை சிரமமாக்குவது இந்த உலகம் அல்ல, நாமே நம்மீது ஏற்றிக்கொள்கின்ற அதிக சுமைதான் வாழ்க்கையை சிரமமாக்குகிறது. வாருங்கள், இது பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவில் மட்டுமின்றி பல நாடுகளிலிருந்தும் எனக்கு மக்களிடமிருந்து கேள்விகள் வருகின்றன. சிறைச்சாலைகளிலிருந்து கேள்விகள் வருகின்றன. இந்த கேள்விகளை படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகின்றது? இந்த உலகத்திலே எல்லா மக்களின் மேலும் அதிகம் சுமை ஏற்றப்பட்டுள்ளதாகத்தான் தோன்றுகிறது. எல்லோர் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது. சிறியவர்கள் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது, பெரியவர்கள் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது, குடும்ப அங்கத்தினர் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது, நாட்டின் பிரஜைகள் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது, நாட்டின் தலைவர்கள் மேலும் ஏற்றப்பட்டு உள்ளது. எல்லோரின் நிலையும் இதுதான். ஏனெனில் சுமை அதிகமாகும் பொழுது துன்பம் ஏற்படுகின்றது. இந்த தோள்களின் மீது அதிக சுமை ஏற்றப்படும் பொழுது, இந்த கழுத்தின் மேலே அதிக சுமை ஏற்றப்படும் பொழுது, அதனை தாங்க முடியாமல் போகும் பொழுது துன்பம் ஏற்படுகிறது. இதற்காக என்ன சொல்லப்பட்டுள்ளது? மறந்த மனமே, புரிந்து அறிந்து சுமையை ஏற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு நாள் நான் பேப்பரை எடுத்து படித்தேன். அதிலே நல்ல தேக ஆரோக்கியத்திற்கு இதனை உண்ணுங்கள், நல்ல தேக ஆரோக்கியத்திற்கு இவ்வாறான யோகா பயிற்சி செய்யுங்கள், அதனை செய்யுங்கள், இதனை செய்யுங்கள் என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பத்திரிகையிலே மறந்த மனமே, புரிந்து சுமையை ஏற்று என எழுதப்பட்டிருக்கவில்லை. உண்மையிலே எல்லா கஷ்டங்களுக்கும் அடிப்படை வேர் அதுதான். இன்று மனிதன் தடுமாறுகின்றான், எங்கோ ஓடுகின்றான். சிலர் கோயிலை நோக்கி ஓடுகின்றார்கள். இன்று மதத்தின் பேராலே எவ்வளவோ விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவன் தனது கடவுளை நோக்கி ஓடுகின்றான். என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள், எனது வேண்டுதலை கேளுங்கள், ஏதாவது செய்யுங்கள் என ஓடுகின்றான். ஆனால் அவனுக்கு மறந்த மனமே புரிந்து சுமையை ஏற்று என புரிய வைப்பவர்கள் யாருமே இல்லை. புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தொடக்கம் இந்த வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வீட்டு வேலை செய்ய தேவையில்லை என சட்டம் வந்துள்ளது. இருப்பினும் மறந்த மனமே அறிந்து புரிந்து சுமையை ஏற்று என புரிய வைப்பவர்கள் யாரும் இல்லை. சிறிதளவு சுமையை ஏற்று, அதிகம் சுமையை ஏற்றாதே, உனது கழுத்து உடைந்துவிடும். மறந்த மனமே புரிந்து சுமையை ஏற்று என இதனை புரிய வைப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். மறந்த மனமே அறிந்து சுமையை ஏற்று. இதனை உங்களுக்கு மட்டும் நான் கூறவில்லை, இது எனக்கும் பொருந்தும். மக்களை நான் பார்க்கின்றேன், என்னை பார்க்கின்றேன், சில நேரம் யோசிக்கின்றேன். அப்பொழுது மறந்த மனமே அறிந்து சுமையை ஏற்று என்பது நினைவுக்கு வருகின்றது. உங்களது கழுத்திலே எப்படியான சுமையை ஏற்றி வைத்துள்ளீர்கள்? பசி என்றால் என்ன? எதற்கான பசி? ஒவ்வொருவருக்கும் பரமானந்தத்திற்கான பசி ஏற்பட்டுள்ளது. அவன் ஆனந்தத்தில் இருக்க விரும்புகின்றான். அந்த சச்சிதானந்தத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். தனது வாழ்விலே வெற்றியடைய விரும்புகின்றான். பல தடவைகள் இதனை தான் செய்ய விரும்புகிறேன் என்பதையே அவன் அறியாது உள்ளான். ஏதோ செய்து கொண்டே இருக்கின்றான். சுமையை ஏற்றி வைத்திருக்கின்றான். 2 சுவர்கள் உள்ளன. ஒரு சுவரின் ஊடாக நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் பிறந்த பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதும் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சுவரின் ஊடாக வந்தீர்கள். இன்று உயிருடன் உள்ளீர்கள். மேலும் ஒரு சுவர் உள்ளது. அந்த சுவரின் ஊடாக நீங்கள் போகத்தான் வேண்டும். அதனூடாக எங்கு போவீர்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஒருவரோடும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. நான் இங்கு உள்ளேன் என சொல்வதற்கு உங்களுடன் செல்போனை எடுத்துச் செல்ல முடியாது. ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதாவது செய்வதென்றால் இந்த 2 சுவர்களுக்கும் இடையில்தான் செய்ய வேண்டும். எனவே பசி என்றால் உணவை உண்ணுங்கள். செல்லும் வழியில் கடைகள் இல்லை. உங்களுக்கு பசி எடுத்தால் இங்கே உணவை பற்றி மட்டும் பேசப்படவில்லை. பருப்பு சோறு, சட்னி பற்றி பேசப்படவில்லை. உங்களது உள்ளத்திலே பசி ஏற்பட்டுள்ளது. உங்களது உள்ளத்தின் பசியை தீர்ப்பதென்றால் இப்பொழுதே அதனை தணியுங்கள்.
மேலும் செல்லும் வழியில் உணவு தருபவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். செல்லும் வழியில் ஒன்றுமே கிடைக்காது. அங்கு பானை இருக்காது. தண்ணீர் தருபவர் இருக்க மாட்டார். நதி இருக்காது. கிணறு இருக்காது. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதனை இங்குதான் செய்ய முடியும். மக்களே, கேளுங்கள். காலனின் கை வலுவானது என கபீர் எனும் ஞானி கூறுகின்றார். இறுதியில் யார் உங்களை பிடிக்கப் போகின்றார்? காலன்தான் பிடிக்கப் போகின்றான். அவன் எடுத்துச் செல்வான். மக்கள் தமது எண்ணங்களிலே மூழ்கி இருக்கின்றார்கள். நாம் இதனை செய்தால் சொர்க்கம் செல்வோம் என எண்ணுகிறார்கள். நான் மிர்ஷாபூரிலிருந்து ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருந்தேன். நாம் பறந்து வந்த உயரம் முகில்களுக்கு சிறிது மேலாக இருந்தது. எனக்கு சிரிப்பு ஏற்பட்டது. ஏன் சிரிப்பு வந்தது என்றால், சொர்க்கம் ஒன்றும் கண்ணுக்கு தென்படவில்லை. அங்கே இந்திரனின் சிம்மாசனம் ஒன்றுமில்லை. அவ்வாறான ஒரு இடம் இருந்திருந்தால் விமானிகள் வரைபடத்திலேயே இந்த பக்கம் செல்லாதீர்கள், அங்கு சொர்க்கம் உள்ளது என எழுதியிருப்பார்கள். ஆனால் அவ்வாறு ஒன்றும் எழுதியிருக்கவில்லை. மனிதனின் எண்ண கருத்துக்கள் உள்ளன. மனிதன் பூமியில் இருந்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி பார்க்கின்றான். எதனை பார்க்கின்றான்? மேலே உள்ளவரை பார்க்கின்றார். யார் மேலே உள்ளார்? மேலே உள்ளவர்தான் உங்களின் உள்ளேயும் உள்ளார். மேலே பார்த்து கொண்டிருப்பீர்களா அல்லது உள்நோக்கியும் பார்ப்பீர்களா? உள்நோக்கி பார்க்க தெரியாது. நான் உறுதியாக கூறுகின்றேன், மக்களுக்கு உள்நோக்கி பார்க்க தெரியாது. வெளிநோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். எங்கே எங்கே என பார்ப்பார்கள். என்ன சொல்கின்றார்கள்? கடவுளே, நீ இருக்கின்றாய் என்றால் நேரே வா என கூறுகிறார்கள். கடவுள் உள்ளார், ஆனால் அவர் உள்ளே உள்ளார். ஆனால் உள்ளே திரும்பி பார்க்காதவரை அதனால் அதனை உங்களால் காண முடியாது, உங்களால் அறிய முடியாது. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.